ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் கேபேஜ் மஞ்சூரியா செய்ய போகிறேன். பாருங்கள், இப்போ நான் இந்த கேபேஜ் வெட்டுறேன். சின்ன சின்னதாக வெட்டணும், ரொம்ப மெலிசாக வெட்டணும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக அந்த உருண்டை வரும். பாருங்கள், அதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அப்புறமா மைதா போட்டிருக்கேன் 1 கப்பு. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா காரப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா ஜீரகம் பொடி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சாட் மசாலா போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்ட அப்புறம் பார்க்கணும், கொஞ்சம் உருண்டை மாதிரி வந்துச்சுன்னா அப்புறம் எண்ணெய் சட்டி வச்சிடணும். எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுடணும். எல்லாம் உருண்டை போட்டுடணும். போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பணும். திருப்பிட்டு அப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கணும். பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறமா இன்னொரு எண்ணெய் சட்டி வைக்கணும். அதில் எண்ணெய் ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு ரொம்ப சின்னதாக வெட்டிக்கணும். அப்புறமா ஒரு கேப்சிகம் எடுத்துக்கிட்டு அது சின்னதாக வெட்டிக்கணும். அதெல்லாம் அதுக்குள்ளே போடணும். அப்புறம் போட்டுட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூனை கலக்கி வச்சுக்கணும். 2 ஸ்பூனை கலக்கி வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் சட்டியில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிம் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா கேட்சப் போடணும். கேட்சப் போட்டுட்டு சோயா சாஸ் போடணும். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம செஞ்சது அது உருண்டை வச்சுருக்கோம்ல கேபேஜ், அது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு நீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா போட்டதுக்கப்புறமா பாருங்கள், எல்லாத்தையும் நீட்டாக மிக்ஸ் பண்ணுது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி எப்படியோ தருவிடணும். தருவிட்டு இப்போ நம்ம சாப்பிட்லாம். எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.